ரொம்ப கொடுமையான ஒரு தப்பை செஞ்ச 3 பேர் மாட்டிக்கிறாங்க. அந்த 3 பேரை மலை உச்சியில கூட்டு போய் சுட்டு தள்ள சொல்லி தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பை கேட்ட அந்த 3 குற்றவாளிகளுக்கும் பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அவங்க 3 பேருமே பயங்கரமான அறிவாளிங்க. அவங்கனால ஜெயிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தப்பிக்கவே முடியல. அதனால மலை உச்சிக்கு போலீஸ்காரன் கூட்டிட்டு போகும்போது இவங்களோட அறிவை பயன்படுத்தி அங்கிருந்து எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. தண்டனையை நிறைவேற்றுறதுக்கான நாள் வந்துருச்சு. இந்த 3 பேரையும் அந்த மலை உச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க போலீஸ். ஃபர்ஸ்ட் ஆளு பேரை சொல்லி கூப்பிட்டு அவர் துப்பாக்கி முனையில கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இப்ப அந்த முதல் குற்றவாளி துப்பாக்கி முனையில் நின்றுட்டு இருக்கிறான். அப்ப கமாண்டர் போலீஸ் சொல்றாரு, ஹேண்ட்ஸ் அப், ஷூட்டர் ஏம் அப்படின்னு உடனே அந்த ஃபர்ஸ்ட் குற்றவாளி எர்த்குவேக் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். உடனே போலீஸ் எல்லாரும் பயந்துகிட்டு அங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. அந்த டயத்தை யூஸ் பண்ணி அந்த முதல் குற்றவாளி எஸ்கேப் ஆயிடுறான். ஓகே, அந்த மலையை விட்டு அவன் போறதுக்குள்ள பிடிச்சிடலாம், 2வது ஆளை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் 2வது ஆளை கூட்டு வந்து துப்பாக்கி முனையில நிப்பாட்டுறாங்க. சேம் அதே மாதிரி ஹேண்ட்ஸ் அப், ஷூட்டர் எய்ம் அப்படின்னு உடனே 2வது கைதி ஐயோ சூறாவளி வருது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறான். உடனே சூறாவளியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எல்லா போலீஸ் திரும்பும் போது இவனும் எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்து 3வது கைதியை கூட்டு வந்து துப்பாக்கி முனையில நிக்க வைக்கிறாங்க. அவனும் நிக்கிறான். அந்த டைம் யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் போனவன் போலீஸ்க்கு பின்னாடி உருண்டு ஓடின பாறையை காமிச்சு எர்த்குவேக்னு கத்தி டைவர்ட் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். 2வது எஸ்கேப் ஆனவன் மேல பறவைங்க கூட்டமா சத்தம் போடுறதை காமிச்சு புயல்னு சொல்லி டைவர்ட் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போலீஸோட குரல் கேக்குது, ஹேண்ட்ஸ் அப், ஷூட்டர்ஸ் எய்ம் அப்படின்னு உடனே இவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு எரிமலை ஒண்ணு தெரியுது. அதாவது போலீஸ்க்கு பின்னாடி எரிமலை ஒண்ணு தெரியுது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு பயங்கரமான ஐடியா வருது. ஃபயர் அப்படின்னு கத்துறான். ஃபயர்னு சொன்னா அடுத்த செகண்ட் போலீஸ் எல்லாருமே அவனை சுட்டு வீழ்த்திடுறாங்க. இது சும்மா ஒரு கற்பனை கருத்து தான் கைஸ். இந்த மாதிரி தான் நம்ம நிறைய நேரங்கள்ல இடம்பொருள் ஏவல் தெரியாம நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை சரியானதா இருந்தாலும் அது தப்பா போய் முடிஞ்சிடும். சோ சரியான இடத்துல தப்பான ஆன்சரோ இல்ல தப்பான இடத்துல சரியான ஆன்சரோ எப்பயுமே பண்ணாதீங்க. இனிமே நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கோ இல்ல தெளிவான முடிவுக்கோ நீங்க ஒரு வார்த்தையை சொல்ல போறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல முறை அதை கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணுங்க. அதுக்குதான் இந்த கதை.